மதவாத பிஜேபி என்றைக்குமே தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது. மக்களே அந்த தீர்ப்பை சொல்லிட்டாங்க. வாஜ்பாய்க்கு போய் ஆதரவு சொன்னார் கலைஞர். எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாரா? எங்கள்கிட்ட வந்து கேட்டாரா? மாறான மினிஸ்டர் ஆகிறாங்க, அதுக்காக நான் போகிறேன்னு சொன்னாரா? இல்லை குஜராத்தில் நடந்த படுகொலையும் போது மாறன் கண்டுக்காமல் மினிஸ்டராகவே இருந்தார், அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்களா? கன்னியாகுமரிங்கிறது எங்கள் கோட்டை, அது நாங்கள் எப்படியும் ஜெயிக்க போகிறோம். வருத்தத்தோடு சொல்கிறேன், இது மாதிரி அவர் கண்டினியூ பண்ணார்னா 29 ஒரு சீட்டு கூட திமுக ஜெயிக்காது. நேற்றைய தினம் திமுகவினுடைய இளைஞரணி கூட்டத்தில் காங்கிரஸைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கண்டன கோஷங்களை எழுப்பி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி தங்களது முதுகில் குத்திருச்சு அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் போட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் சொல்கிறேன், சீச்சி இந்த பழம் பிடிக்கும்னு சொல்கிற மாதிரி தான். மக்கள் ஓட்டு போட்டாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பை மதிக்கணும். மதவாத பிஜேபி என்றைக்குமே தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது. மக்களே அந்த தீர்ப்பை சொல்லிட்டாங்க. 32 சீட்டு துரோகி வாசன் இவங்கெல்லாம் போய் தாமரை சின்னத்திலே மூப்பனார் ஆத்மா சாந்தி அடையுமான்னு அவர் கேட்டிருக்கணும். அதெல்லாம் மறந்துட்டார். அப்படியெல்லாம் துரோகம் பண்ண இடத்துல ஒரே ஒரு இடத்துல 900 ஓட்டில் தான் பிஜேபி ஜெயிச்சிருக்குது. அப்போ மக்களோட தீர்ப்பை மதிக்க வேணும். எடப்பாடியார் மாதிரி பின்னாடி வழியாக உள்ள அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணக்கூடாதுங்கிறத நான் ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக இருந்தார். காங்கிரஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணல, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் பார்ட்டி இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து தம்பி விஜய் அமமுகலையும் நடந்தது உங்களுக்கு தெரியும். முதல்ல ஒன்று பேசினார், இன்றைக்கி காமராஜ் வேறு மாதிரி பேசுகிறாரு. ஸோ இதெல்லாமே தோற்று போயிட்டால் எல்லாருக்குமே ஒரு மன வருத்தம் இருக்கும். அதெல்லாம் இயல்பு. அதை பெருசு பண்ணாமல் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. காங்கிரஸ் கட்சி திமுகவினுடைய முதுகலை குத்திருச்சு, ஒரு நன்றி கூட தெரிவிக்காமல் கூட்டணியை விட்டு வெளியில் போய் அங்கே ஆதரவு கொடுத்துருக்காங்க, பதவிக்காக அவர்கள் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை உதயநிதி அவர்கள் வச்சுருக்காரு. அப்போ வாஜ்பாயோட போய் சேர்ந்து யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டோட 30 நாளாக சேர்ந்து எலெக்ஷன் நின்று ஜெயிச்சுட்டு வாஜ்பாய்க்கு போய் ஆதரவு சொன்னார் கலைஞர். எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாரா? எங்கள்கிட்ட வந்து கேட்டாரா? மாறான மினிஸ்டர் ஆகிறாங்க, அதுக்காக நான் போகிறேன்னு சொன்னாரா? இல்லை குஜராத்தில் நடந்த படுகொலையும் போது மாறன் கண்டுக்காமல் மினிஸ்டராகவே இருந்தார், அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்களா? என்ன சார் இது? காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற 5 தொகுதிகளிலுமே வந்து திமுகவினுடைய வேலை பார்த்தது அவர்களுடைய ஓட்டுனால ஜெயிச்சுட்டு இன்றைக்கு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. கன்னியாகுமரிங்கிறது எங்கள் கோட்டை, அது நாங்கள் எப்படியும் ஜெயிக்க போகிறோம். இன்ஃபேக்ட் எங்களுக்கு காம்படிஷன் வந்தது விஜய் தம்பி விஜயின் மூலமாக தான். அது எங்கள் கோட்டை. காமராஜ் காலத்துலேருந்தே எங்கள் கோட்டை. அந்த 3 சீட்டை பற்றி எங்களுக்கு திமுக தேவை கிடையாது. மேலூர் ஏரியாவில் 11 அசம்பிளி எலெக்ஷன் நடந்தது. 10 தோல்வியை கண்டது திமுக, 1 ஜெயித்தது காங்கிரஸ். பிடிஆரை காப்பாற்ற முடியல, மூர்த்தியை காப்பாற்ற முடியல. பிடிஆரை 3வது இடத்துக்கு தள்ளிடுச்சு. அப்போ மேலூரில் மட்டும் திமுக வேலை செஞ்சுது. மற்ற 10 கட்சியில் 10 சீட்டில் திமுக வேலை செய்யலை. மேலூரில் எப்போ கடைசியாக திமுக ஜெயிச்சுது? அது அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் மாற்றி மாற்றி வர சீட்டு. போன வாட்டி கூட நாங்கள் காங்கிரஸ் கட்சி தோற்றுதாங்க. இந்த வாட்டி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது மாதிரி எடப்பாடியாருக்கு ஓட்டு போட்டால் பிஜேபிக்கு ஓட்டு போடுற மாதிரின்னு. அதனால் எடப்பாடியாருக்கு விழ வேண்டிய ஓட்டு எங்களுக்கு விழுந்தது, நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அது மேலூர். மாயாவரங்கிறது ஒரு இஸ்லாமிய கான்ஸ்டிடுவன்சி. இந்த எலெக்ஷனில் பல பேர் தப்பிச்சது இஸ்லாமியருக்கு ஓட்டுனால. அது திமுகனால தான் இஸ்லாமியர் ஓட்டு காங்கிரஸுக்கு வந்ததுன்னா யாரும் நம்ப போகிறாங்க? நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதாவது விசிகா, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை வந்து திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டுருக்காங்க. அவர்கள் ஆட்சியில் வந்து அதிகாரத்துக்கும் வந்துட்டாங்க அப்படிங்கிறது. திமுகவிற்கு இவர்களெல்லாம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வரக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இது போன்ற வெளிப்பாடுகள் இருக்கிறதா? டெஃபினட்டாக இருந்தது. 2006 காங்கிரஸ் சப்போர்ட்னால தான் அவங்க ஆட்சிக்கே வந்தாங்க. எங்களுக்கு அப்போ கூட எங்களுக்கு ஒன்றும் பவர் கொடுக்கல. இப்போ எவ்வளோ தூரம் இறங்கிட்டாங்கன்னா திமுக. பேபி சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட் தலைவர் பேபி சொல்கிறாரு, இப்போ திரும்ப ஓப்பனாக சொல்கிறாரு. அவங்களோட எதிரி அதிமுகவோடையே சேர்ந்து எம்ஜிஆருக்கும் கலைஞர் இந்த பகையை நான் சொல்ல வேண்டாம், ஜெயலலிதாவுக்கும் திமுகவுக்கு இருந்த பகையை நான் சொல்ல வேண்டாம். எப்படியாவது நம்ம ஆட்சியிலேயே இருக்கணுங்கிறதுக்காக அவங்களோட கைகோக்கத்தை பார்த்தவங்க தானே இவங்க. அப்போ கைகோத்தாங்களே, அதை பற்றி என்ன சொல்கிறாரு? இனி வரும் காலங்களில் திமுக பாஜக கூட்டணி அமையறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இவர்கள் இப்படி ஏன்னா பாஜக ஜெயிப்பதற்கு காரணமே காங்கிரஸினுடைய செயல்பாடுகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மறைமுகமான கூட்டணியாக இருக்கும். மக்களுக்கு அந்த நிச்சயமாக தெரியும்.
இதே மாதிரி தம்பி உதயநிதி எனக்கு நல்ல நண்பர். நான் எங்கள் எம்எல்ஏ அவருக்காக நான் ரொம்ப கடுமையாக உழைச்சேன் போன எலெக்ஷனில். அது எல்லாருக்கும் தெரியும். என் கான்ஸ்டிடுவன்சியில் வருத்தத்தோடு சொல்கிறேன், இது மாதிரி அவர் கண்டினியூ பண்ணார்னா அது 29ல் ஒரு சீட்டு கூட திமுக ஜெயிக்காது.